ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். ரேவதி நட்சத்திரத்து அன்பர்களே, ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகின்ற இந்த குரு பகவான் ராசிநாதனாகி 5ல் அமர்ந்து ராசியை பார்க்குற அப்படி இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். எப்போவுமே ஒரு ராசிநாதன் வலுப்பெறதும் ராசியையே பார்ப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பு. அது 2மே இப்போ உங்களுக்கு நடக்குதுங்க. இதுவரையிலும் பார்த்திங்கன்னா ஜென்ம சனியினால் எந்த ஒரு விஷயமும் சிறப்பாக நடைபெறலை. கடந்த 1.5 ஆண்டுகளாக எந்த ஒன்றும் வயதுக்கு ஏற்ப முன்னேற்றம் தரலை அல்லது கை கொடுக்கல. சரியான வேலை இல்லை, தொழில் பெருசாக ஓடலை, பொருளாதார ரீதியாக மந்தம், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உறவுகளுக்கு இடையில் அழுத்தம், எதை செஞ்சாலுமே தடைங்கிறதுனால மன அழுத்தத்தோடவே நீடிக்கிற இப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் ஒரு 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 பெரிய நகர்வில்லாத மந்தத்தன்மையான அமைப்புகளில் இருக்கின்ற மீன ராசியை சார்ந்த ரேவதி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இப்போ நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சியில் குருவின் பார்வையில் சனி வருவதும் ஏற்கனவே சாதகமான 6ஆம் இடத்துல கேது இருப்பதும் உங்களுடைய பலத்தை சற்று கூட்டிடும். இது என்ன பண்ணும்? ஹெல்த்தில் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதை வீரியம் குறைக்கும். வேலையில் கடுமையான மன அழுத்தம் இருக்கும், ஆனால் அதை வீரியம் குறைக்கும். உறவுகளுக்கு இடையில் ஆல்ரெடி பிரச்சனைகள், பிரிவினைகள் அப்படின்னு 1008 பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனையின் வீரியத்தை குறைச்சி பேச்சுவார்த்தைக்குள்ளே கொண்டு வந்துடும். செலவுகள் கண்ணாபின்னமாக நடந்துக்கிட்டு இருக்கும். மருத்துவ செலவாகலாம், நல்ல செலவாகலாம், நல்லது இல்லாத செலவாகலாம், ஏதோ ஒன்று. ஆகமத்தில் அது செலவு தான். அந்த செலவுகள் நல்ல செலவுகளாக இருந்தால் ஓகே, கெட்ட செலவுகளாக இருக்கிற பட்சத்தில் அதை குறைக்கிற வேலையை அந்த குரு பார்த்துருவார். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக உங்களின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற பலம் இப்போ குருக்கிட்ட இல்லை, ஆனால் அதை கட்டுப்படுத்துகிற பலம் குருக்கிட்ட உண்டு. ஏன்னா ஜென்ம சனியே பிரதானமானது கோச்சாரத்தில். அப்போ எல்லா விஷயத்துலையும் பிரச்சனைகள் குறையும். ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் ஏற்படும். பாருங்களேன், ஆன்மீகத்திலேயே நம்பிக்கை இல்லாதவங்க, கரடு முரடாக பேசுகிறவங்க, எதுக்கு எடுத்தாலும் குண்டக மண்டக பேசுகிறவங்க கூட இப்போ ஆன்மீகத்தின் பால் நகருவாங்க. ஒரு சிலருக்கு இந்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு இந்த ஆலய திருப்பணிகள் எடுத்து செய்கிற மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கும். ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுப விஷயங்கள் நிறைய நடைபெறும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். புத்திர பேரு கிடைக்கும். நீங்கள் வயதான மீனராசிக்காரங்களாக இருக்கீங்க, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, என் பிள்ளை குழந்தை பிறகுல, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படுவீங்களே, அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளால் சந்தோஷம் பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது உங்களுடைய உதவி அல்லது உங்களுடைய ஆதரவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அபரிமிதமாக கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். இல்லைங்க, பூர்வீக சொத்துக்கள் வழக்கில் இழுபறியாக இருக்குது, இந்த காலகட்டத்தில் மூவ் பண்ணுங்கள், அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்கு பிரச்சனைகள் கண்ட்ரோலில் வந்துடும் அல்லது வெற்றிக்குள்ளே வந்துடும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் இதுக்கு முன்பு ரொம்ப தடுமாற்றம் இருந்திருக்கு, இப்போ ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு நண்பரோ அல்லது ஒரு வழிகாட்டியோ அல்லது ஒரு குருவோ கிடைப்பார் இந்த குரு பெயர்ச்சியில். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே போல் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும். தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அல்லது தகப்பனாருக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். ஆக மொத்தத்தில் தகப்பனார் உறவு சார்ந்து இருந்து வந்த பிரச்சனையோ அல்லது பிற விஷயங்களோ சுமூகம் பெறுகிற ஒரு நல்ல காலகட்டம். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். கையில் 4 காசு வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஸோ ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்கள்லாம் நல்ல மேன்மையான அமைப்பில் உண்டு. திருமண முயற்சிகளும் நல்ல முன்னேற்றத்தை தரும், புத்திர பாக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை தரும். ஸோ ஓவராலாகவே இந்த காலகட்டம் மிகச் சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. இந்த ஜென்ம சனி மட்டும் இல்லைன்னா இன்னும் சூப்பர். அதே போல் எங்கே கவனமாக இருக்கணும், கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ தேவையான விஷயத்திற்கு செலவு, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவை குறை. அப்பப்போ இந்த தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஏற்படும். அப்போது நேரத்திற்கு உண்டு, நேரத்திற்கு உறங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரமாவது 6 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு தூங்கணுங்கிறத கொஞ்சம் கீப் அப் பண்ணுங்கள். இல்லைனா அது ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை தந்து அதனால் மருத்துவ செலவுகள் அப்படி போகும். அதே போல் அன்பு நண்பர்களே, ஜென்ம சனி நடப்பதனால் என்ன விஷயத்தை நீங்கள் முயற்சி செஞ்சாலும் அது நல்லதே. அதாவது காரியம் வெற்றியே ஆனாலும் உச்ச குருவினால அது தடைகள் தாமதங்களை சந்தித்தே தான் நடக்கும். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறை நான் முயற்சி பண்ணுறேங்க, அது நடக்கலைன்னா நான் விட்டு வந்துடுவேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி எடுங்கள். ஒரு முறை தோற்றாலும் இந்த குருவின் பார்வை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும். அந்த முதல் தோல்விக்கு பயந்து வெளில வந்துட்டீங்கன்னா வெற்றியை நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதற்கு ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு உண்டு. கணவன் மனைவி கிடையில் அந்த தாம்பத்திய விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அல்லது கணவர் வேலை நிமித்தமாக மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். கணவன் மனைவி கிடையில் அந்த இணக்கம் குறைகிற வாய்ப்புகள் அதிகம். அதனால் சண்டை சச்சரவு வரும்போது கூட அதை பெருசுபடுத்திக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்யோன்யத்தை பெருக்கிக் கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்ல மேன்மையை தரும். ஸோ இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும் குலதெய்வ அனுகிரகம் பெறுவதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அதே போல் தொழில் செய்கின்ற அன்பர்கள் தொழிலில் பெரிய முதலீடு போடாதீங்க. ஆல்ரெடி என்ன முதலீடு போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், சரிங்களா? அதான் நல்லது. உத்தியோகத்தில் இடமாற்றம், டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் டிரான்ஸ்ஃபர் போன்ற சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.